لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய திருநாமத்தை போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அகிலத்தாருக்கு அருட்கொடையாக வந்தது நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறையை அயராது பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக இந்த சிறப்பான மஜ்லிஸில் வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கணிதற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் குர்ஆனுடைய விளக்க உரை ஆரம்பமாகி இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இதை கபூல் செய்வானாக. இதன் மூலமாக முழு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் இதை ஹிதாயத்தின் காரணமாக ஆக்கி வைப்பானாக. சோழ பெரியார்களே, இன்று நாம் பார்க்க இருக்கும் திருவசனம் குர்ஆனிலே 8வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரத்துல் அன்ஃபாலுடைய 26வது திருவசனம். வதுகுரு இது அன்தும் கலீலும் முஸ்தலஅஃபூன ஃபில் அர்ள் தஹாஃபூன அன் யதஹத்தஃபகுமுன் நாசு ஃபஆவாகும் வஅய்யதகும் பினஸ்ரிஹி வரஸககும் மினத் தய்யிபாதி லஅல்லகும் தஷ்குரூன் என்கின்ற வசனத்திற்குண்டான விளக்க உரையை பார்க்க இருக்கின்றோம். சோழ பெரியாரில் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய திருவசனங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்விற்கு நீங்கள் வழிபடுங்கள், அல்லாஹுடைய ரசூலுக்கு நீங்கள் வழிபடுங்கள், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் உங்களை அழைத்தார்கள் என்று சொன்னால் உடனே அவருடைய அழைப்புக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்கின்ற வசனம் இதற்கு முன்னால் சென்று இருக்கும். எதற்காக வேண்டி அல்லாஹுக்கு வழிபட வேண்டும், அல்லாஹுடைய ரசூலுக்கு வழிபட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அந்த அடியார்கள் மீது செய்த அருட்கொடைகளை இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இவ்வளோ அருட்கொடைகளை அல்லாஹ் உங்கள் மீது செய்திருக்கின்றான், செய்து கொண்டே இருக்கின்றான், கியாமத்துடைய நாள் வரைக்கும் செய்து கொண்டே இருப்பான். ஆதலால் அந்த அல்லாஹுக்கும் அந்த அல்லாஹுடைய ரசூலுக்கும் நீங்கள் வழிபடுங்கள், அவர்கள் அழைத்தால் உடனே அவருடைய அழைப்புக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்கின்ற வகையில் அல்லாஹ் அடியார்கள் மீது, குறிப்பாக சஹாபாக்கள் மீது என்னென்ன அருட்கொடைகளை செய்தான் என்பதை இந்த வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். வதுகுரு, நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். இது அன்தும் கலீலுன், நீங்கள் குறைவான மக்களாக இருந்தீர்கள், சிறுபான்மை மக்களாக இருந்தீர்கள். முஸ்தலஅஃபூன, பலகீனமானவர்களாக இருந்தீர்கள். ஃபில் அர்ள், பூமியில் நீங்கள் பலகீனமானவர்களாக, குறைவான எண்ணிக்கை உடையவர்களாக, சிறுபான்மை மக்களாக இருந்தீர்கள். அது மட்டுமல்ல, தஹாஃபூன அன் யதஹத்தஃபகுமுன் நாசு, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எங்கே உங்களை சீரழித்து விடுவார்களோ என்று நீங்கள் பயந்து கொண்டிருந்தீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஃபஆவாக்கும், அல்லாஹு தஆலா உங்களுக்கு அதிலே இருந்து ஒரு பாதுகாப்பை கொடுத்தான், ஒரு புகலிடத்தை கொடுத்தான். வ ஐயதகும் பினஸ்ரிஹி,
தன்னுடைய உதவியை கொண்டு உங்களை பலப்படுத்தினான். வரஸகக்கும் மினத் தய்யிபாத், பரிசுத்தமான ரிஸ்கை உங்களுக்கு வழங்கினான். எதற்காக வேண்டி? லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் இந்த அருட்கொடைகளை எல்லாம் நினைத்து பார்த்து அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கின்ற பொறுத்தால் அல்லாஹு தஆலா இவையெல்லாம் உங்களுக்கு வழங்கினான் என்று இந்த வசனத்தில் சொல்லி காட்டுவான். இந்த குர்ஆனுடைய இந்த வசனத்திற்கு விளக்க உரையாளர்கள் ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. ஒன்றாவது என்ன அப்படின்னு சொன்னால், ஹிஜ்ரத்திற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போகிறதுக்கு முன்னாடி மக்காவில் வாழ்ந்த அந்த முஸ்லீம்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். சஹாபாக்களுடைய நிலைமை, ஹிஜ்ரத்திற்கு முன்னால் சஹாபாக்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். இன்னும் சில விரிவுரைகளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பத்ருடைய சண்டை நடக்கும்போது இருந்த அந்த நிலைமையை அல்லாஹு தஆலா இதில் சொல்லி காட்டுகின்றான். பத்ருடைய சண்டை, இதுக்கு முன்னாடியும் கூட தஃப்சீரில் அந்த விஷயங்கள் வந்திருக்கும். பத்ருடைய சண்டை எப்படி நடந்தது? வெறும் 313 சஹாபாக்கள். அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? இது அன்தும் கலீலுன், நீங்கள் ரொம்ப குறைவான மனிதர்களாக இருந்தீர்கள், சிறுபான்மை மக்களாக இருந்தீர்கள். அது மட்டுமல்ல, முஸ்தலாஃபூன, பலகீனமானவர்களாக இருந்தீர்கள். பத்ருடைய சண்டையில் சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். எண்ணிக்கையில் ஆக மிக குறைவான எண்ணிக்கை உடையவர்கள், வெறும் 313 சஹாபாக்கள் இருந்தார்கள். ரொம்ப பலகீனமாகவும் இருந்தாங்க. ரம்ஜானுடைய காலமாக இருந்தது. எல்லா சஹாபாக்களுமே நோன்பு வைத்திருந்தார்கள். இந்த சஹாபாக்களிடத்தில் எந்த விதமான ஆயுத பலங்களோ படை பலமோ எந்த விதமான பலமும் இல்லை. இந்த சஹாபாக்கள்கிட்ட இருந்த ஒரே பலம் என்ன அப்படின்னு சொன்னால் ஈமானுடைய பலம். ஆயுதங்களை கொண்டு வெற்றி கிடைக்க போகிறதில்லை, நம்முடைய படை பலத்தை கொண்டு வெற்றி கிடைக்க போகிறதில்லை, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆள் பலத்தை கொண்டு நமக்கு வெற்றி கிடைக்க போகிறதில்லை. வெற்றி கொடுப்பவன் அல்லாதான். அது எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் சரி, பலகீனமானவர்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வெற்றி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் மீது முழுமையான ஈமான் இருந்தது. ஈமானுடைய பலம் மட்டும்தான் இருந்தது சஹாபாக்களிடத்தில். 2-3 உடைந்து போன வார்கள், ஒரு 4-5 துருப்பிடிச்சு போன ஈட்டிகள், லம்புகள், இவ்வளோதான் அந்த சஹாபாக்கள் கிட்ட இருந்துச்சு. வாகனங்கள் எதுவுமே கிடையாது. எல்லாம் நோன்பு வச்சு பலகீனமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் எதிரி படையில் பார்த்தா 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள், 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார்கள். எல்லா விதமான படை பலமும் அவங்ககிட்ட இருந்துச்சு, எல்லா விதமான ஆயுத பலமும் அவங்ககிட்ட இருந்துச்சு. அவங்க என்ன நினச்சிருந்தாங்கன்னா, அந்த எதிரிகள் நாளையோட சரி இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் இந்த உலகத்தில் ஒரு முடிவு கட்டிட வேண்டியதுதான். ஏன்னா வெறும் 313 சஹாபாக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, நம்ம 1000த்திற்கு மேலே இருக்கிறோம். அந்த சஹாபாக்கள் கிட்ட எந்த விதமான ஆயுதங்களும் இல்லை, நம்மகிட்ட எல்லா விதமான ஆயுதங்களும் இருக்கின்றது. ஆதலால் நாளை நடைபெறக்கூடிய அந்த யுத்தத்தில் நாம் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் இந்த பூமியிலேயே இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த எதிரிகள் நினைத்து கொண்டிருந்தார்கள். விடிய விடிய கும்மாளம், பாட்டுக்கள், ஆட்டம் பாட்டம் அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் அந்த எதிரிகள் இருந்தார்கள். நாளையோடு இஸ்லாம் அழிந்துவிடும் என்பதாக. ஆனால் இங்கே இஸ்லாமியர்கள் விடிய விடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அழுதார்கள். அல்லாஹும்ம இன் துஹ்லிக ஹாதிஹில் உஸ்பா லா துஅபத் பாதஹு அபதா. யா அல்லாஹ், இந்த சிறு கூட்டம் நாளை அழிந்து விட்டது என்று சொன்னால் இந்த பூமியிலே கியாமத்துடைய நாள் வரைக்கும் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய யாருமே இருக்க மாட்டார்கள். யா அல்லாஹ், இந்த சஹாபாக்களுக்கு உதவி செய் என்பதாக விடிய விடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அழுதார்கள். எந்த அளவுக்கு அழுதாங்க நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். பின்னாடி ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க நின்றுருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சஜ்தால விழுந்து அழுகிறாங்க. யா ஹய்யு யா கய்யூம் வபிக ரஹ்மத்திக நஸ்தகீஸ். யா அல்லாஹ், நித்திய ஜீவனே, நிரந்தரமாக இருப்பவனே, உன்னிடத்திலேயே உதவி தேடுகின்றேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத அந்த அழுகையை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களால பார்க்க முடியல. சொன்னாங்களாமா, யா ரசூலல்லாஹ், எதுக்காக வேண்டி இப்படி அழுகிறீங்க? எதற்காக வேண்டி இப்படி அழுகிறீங்க? அல்லாஹ் உங்களுடைய முகத்தில் கரியை பூசி விட மாட்டான், அல்லாஹ் உங்களுக்கு தோல்வியை கொடுத்து விட மாட்டான், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், அழுக வேண்டாம் என்று ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஆறுதல் சொன்னாங்க என்பதாக நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். அடுத்த நாள் யுத்தம் நடந்தது. அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து 3000 வானவர்கள் அந்த போர் செய்வதற்குண்டான அந்த ஆடைகளை அணிந்து கொண்டு, போர் கவசங்களை அணிந்து கொண்டு அல்லாஹு தஆலா அந்த சஹாபாக்களுடைய உதவிக்காக வேண்டி அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்தான். ஹதீஸில் வருது, நேரடியாக சஹாபாக்கள் அந்த வானவர்களை கண்கூடாக பார்த்தார்கள். ஒரு சஹாபி சொல்கிறாங்க, ஒரு எதிரியை வீழ்த்துவதற்காக வேண்டி நான் துரத்திக்கிட்டே போனேன்.
வாளை ஓங்கிட்டு அவனை அடிக்கிறதுக்காக வேண்டி, வெட்டுறதுக்காக வேண்டி. ஆனா நான் அவனை வெட்டுறதுக்கு முன்னாடி அவனுடைய தலை துண்டாகி கீழே கிடந்துச்சு. வெட்டவே இல்லை, நான் அவனை வெட்டுறதுக்கு முன்னாடி அவனுடைய தலை துண்டாகி கீழே கிடந்துச்சு. அப்ப யார் வெட்டினது? வானத்திலிருந்து இறங்கிய வானவர்கள் அந்த சஹாபாக்களுடனே இறங்கி போர் செய்தார்கள். அந்த சஹாபாக்களுக்கு உதவியாக இருந்து போர் செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த 313 சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். அதைத்தான் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் என்பதாக சில குர்ஆனுடைய விரிவுரைகளில் எழுதப்பட்டிருக்கின்றது. நீங்கள் குறைவானவர்களாக இருந்தீர்கள், பலகீனமான மக்களாக இருந்தீர்கள். தகாஃபூன் ஐ யதஹத்தஃபகுமுன் நாசு, மக்கள் எல்லாம் உங்களை சீரழித்து விடுவார்கள், உங்களை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிருவாங்க என்பதாக நீங்கள் பயந்து கொண்டு இருந்தீர்கள். அந்த நேரத்தில் ஆவாக்கும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு புகலிடத்தை கொடுத்தான். ஐயதக்கும் பினஸ்ரிஹி, அல்லாஹ் தன்னுடைய உதவியை கொண்டு உங்களுக்கு உதவி செய்தார். அல்லாஹ் தன்னுடைய உதவியை கொண்டு உங்களுக்கு பலப்படுத்தினார். வானத்திலிருந்து வானவர்களை அனுப்பி அந்த பத்ருடைய மைதானத்தில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி செய்தான் என்பதை இந்த வசனத்தில் பத்ருடைய சண்டையை மையமாக வைத்து சொல்லப்படுகிறது என்பதாக ஒரு சில குர்ஆனுடைய தஃப்சீர்களில் இருந்தாலும் கூட, ஒரு சில தஃப்சீர்களில் என்ன எழுதுறாங்க அப்படின்னு சொன்னால், ஹிஜ்ரத்துக்கு முன்னால் சஹாபாக்கள் மக்காவில் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற இந்த விஷயத்தை இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 40வது வயதில் நுபுவத் அப்படிங்கிற நபி பட்டம் கிடைக்கின்றது. 40 வயசு வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மக்கால என்ன பேர் அப்படின்னு சொன்னால், அல் அமீன், அஸ்-சாதிக், உண்மையாளர், நம்பிக்கையாளர். அவ்வளோ மதிப்பு இருந்துச்சு, அவ்வளோ மரியாதை இருந்துச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஏனென்றால் அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் சதாவும் குடியில, கும்மாளத்தில், பாவமான காரியங்களில், ஹராமான விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எந்த விதமான பாவமும் செய்யாமல், எந்த விதமான தவறும் செய்யாமல் பரிசுத்தமான முறையில் வாழ்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. நுபுவத்துக்கு முன்னாடி, நுபுவத்துக்கு பின்னாடி வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வேறு. நுபுவத்துக்கு முன்னாடியும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், நம்பிக்கையுடையவராக, உண்மையாளராக இருந்தவர்கள். எனவே தான் அந்த குறைஷி காஃபிர்கள் தங்களுடைய பொருள்கள் ஏதாவது பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கொண்டாந்து கொடுத்து, யா ரசூலுல்லாஹ், உங்ககிட்ட இந்த பொருள் இருக்கட்டும், அமானிதமான முறையில் இருக்கட்டும், எனக்கு எப்போ தேவை ஏற்படுகிறதோ அப்போ வாங்கிக் கொள்கிறேன் என்பதாக சொல்லி அந்தளவு ரசூலுல்லாஹ் ஒரு அமானத்துடையவர்களாக, நம்பிக்கையுடையவராக இருந்தார்கள். ஆனால் எப்போ 40வது வயதில் நுபுவத் கிடைக்கின்றதோ, நபி பட்டம் கிடைக்கின்றதோ, அதற்கு பின்னாடி மக்களுக்கு மத்தியில் சொன்னாங்க, நான் தான் அல்லாஹுடைய தூதராக இருக்கின்றேன், நீங்கள் வணங்கக்கூடிய இந்த தெய்வங்களுக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை, அந்த அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், நான் அல்லாஹுடைய தூதர் என்பதாக சொல்லும்போது அப்போ தான் அந்த மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இவர் பைத்தியக்காரர், இவர் செய்வினை செய்யக்கூடியவர், இவர் சூனியக்காரர், அப்படி இப்படின்னு சொல்லி வாய்க்கு தகாத வார்த்தைகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 40 ஆண்டுகள் வரைக்கும் அஸ்ஸாதிக், அல் அமீன் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள் எப்போ ரசூலுல்லாஹ் ஏகத்துவ பிரச்சாரம் செஞ்சாங்களோ, மக்களை அல்லாஹ்வின் பக்கமாக அழைக்க ஆரம்பிச்சாங்களோ, அதுக்கு பின்னாடி அந்த மக்கள் சூனியக்காரர், பைத்தியக்காரர், செய்வினை செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களையும், சிரமங்களையும், கஷ்டங்களையும் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் தானாகவே சொல்றாங்க, இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்வதற்காக வேண்டி நான் அடைந்த சிரமத்தை போன்று, நான் அடைந்த கஷ்டத்தை போன்று எனக்கு முன்னால் வாழ்ந்த எந்த நபிமார்களும் சிரமப்பட்டதில்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி 1,24,000 நபிமார்கள் வந்துட்டு போயிருக்கிறாங்க. பல நபிமார்கள் பல வகையான கஷ்டங்களையும் சிரமங்களையும் பட்டிருக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்வதற்காக வேண்டி நான் அடைந்த சிரமத்தை போன்று, நான் அடைந்த கஷ்டத்தை போன்று எனக்கு முன்னாடி வாழ்ந்த எந்த நபிமார்களுமே கஷ்டப்பட்டதில்லை. அந்த அளவு நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன், சிரமப்பட்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் ரோட்ல நடந்து போனாங்க அப்படின்னு சொன்னால் மேலேருந்து குப்பைகளை கொட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் நடந்து போற பாதைகளில் முள்களை விரித்து வைத்து விடுவார்கள். ரசூலுல்லாஹ் தொழுவதற்காக வேண்டி சஜ்தா செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்களுடைய முதுகுக்கு மேலே ஒட்டகத்துடைய குடலை கொண்டு வந்து வச்சிருவாங்க. ரசூலுல்லாஹ் சஜ்தாலேருந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு வேதனைப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க, சொல்ல முடியாத அளவுக்கு சிரமங்கள். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு தடவை கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க இந்த தௌஹீத் ஏகத்துவத்தை எடுத்து சொல்வதற்காக வேண்டி நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறீங்க, சிரமப்பட்டிருக்கிறீங்க, நீங்க அடைந்த கஷ்டங்களிலேயே, சிரமங்களிலேயே ரொம்ப கஷ்டம் எது, ரொம்ப சிரமம் எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தாயிஃபுடைய நகரத்தில் நான் அடைந்த சிரமத்தை போன்று என்னுடைய வாழ்நாளில் நான் எப்போவுமே கஷ்டப்பட்டதில்லை. தாயிஃபில் இஸ்லாத்தை எடுத்து சொன்ன போது நான் அடைந்த சிரமத்தை போன்று என்னுடைய வாழ்நாளில் நான் எப்போவுமே கஷ்டப்பட்டதில்லை. தாயிஃபுடைய சம்பவம் நமக்கு எல்லாம் தெரியும். ரசூலுல்லாஹ் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லும் போது அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாதது மட்டுமல்ல,
அங்கு இருக்கக்கூடிய சிறுவர்களை ஏவி விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கல்மாரி பொழிந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பெல்லாம் காயங்கள் ஏற்பட்டு ரத்தம் வழிந்து ஓட ஓட நாம் எந்த திசையிலே ஓடுகின்றோம் என்று தெரியாமலேயே ரசூலுல்லாஹ் ஓடி வந்தார்கள். நாயை துரத்துச்சுன்னு சொன்னா நம்ம ஓடுவோமா இல்லையா? எந்த திசையில ஓடுறோம், எந்த பக்கத்தில் ஓடுறோம்னு தெரியாம ஓடுவோம். எப்படியா தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் எந்த திசையில ஓடுறேன்ட்டு எனக்கே தெரியல. அந்த அளவு மக்கள் துரத்தி கொண்டு வந்தார்கள், அடித்து கொண்டு வந்தார்கள், துன்புறுத்தி கொண்டு வந்தார்கள். உடம்பெல்லாம் காயங்கள் ஏற்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவு சிரமப்பட்டிருக்கின்றார்கள், கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள் தாயிஃப் நகரத்தில். ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் இந்த சிரமத்தை கஷ்டத்தை கொடுக்கவில்லை, ரசூலுல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்ட மக்களுக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு சிரமங்களை கஷ்டங்களை கொடுத்தார்கள் அந்த மக்காவில் இருக்கக்கூடிய காஃபியர்கள். நம்ம எல்லாம் அடிக்கடி படிக்கக்கூடிய சம்பவம் தான் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதில் என்னென்னா, இந்த இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நுபுவத்துக்கு பின்னாடி 13 ஆண்டுகள் மக்கால பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதில் 3 ஆண்டு காலங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்தவில்லை, ரகசியமான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. பகிரங்கப்படுத்தலை, பகிரங்கமான முறையில் இஸ்லாத்தின் பக்கமாக மக்களை அழைக்கலை. ஆரம்பத்தில் 3 ஆண்டுகள், அதற்கு பின்னாடி 10 ஆண்டுகள் தான் என்ன செய்கிறாங்க, பகிரங்கமான முறையில் மக்கள் இஸ்லாத்தின் பக்கமாக அழைத்தார்கள். அப்போ ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் எல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் ரொம்ப பலகீனமான மக்கள், ரொம்ப ஏழையான மக்கள், பெரிய பெரிய செல்வந்தர்களோ நல்ல பலசாலிகளோ இவங்க இஸ்லாத்துக்கு வரல. ஆரம்பமாக மக்காவில் ரசூலுல்லாஹ் ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணும்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் பார்த்தோன்னு சொன்னால் எல்லாமே பலகீனமான மக்கள், எல்லாம் அடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள், எல்லாம் ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள். இவங்க தான் அதிகமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆதலால் பலமுள்ள அந்த மக்காவுடைய காஃபிர்கள், குறைஷி காஃபிர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களையும் சிரமங்களையும் கொடுத்தாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வருது, மக்காவுடைய வெயில் எப்படி இருக்கும், இன்னைக்கு இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த ஹாஜிகள்கிட்ட கேட்டு பாருங்க. இந்த வருஷம் போயிட்டு வந்த ஹாஜிகள் தெரியும் மக்காவுடைய வெயில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம எல்லாம் செய்தியில் பார்க்குறோமா இல்லையா, வாட்ஸ்அப்பில் எல்லாம் படித்தோமா இல்லையா. வெயில் தாங்க முடியாமல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த வருஷம் ஹஜ்ஜில் மௌத்தாயிட்டாங்க, ஷஹீதாயிட்டாங்க, வெயில் தாங்க முடியாமல். நம்முடைய ஊருடைய வெயிலை விட பன்மடங்கு அதிகமாக இருக்கும் மக்காவுடைய வெயில். இப்போ எல்லா இடத்துலையுமே ஏசி, மினால டென்ட்டில் ஏசி, அரஃபால ஏசி, ஏர் கூலரு, அதே மாதிரி மக்காவில் ஃபுல்லாக ஏசி, எல்லாமே ஏசிலே இருக்கிறதுனால அந்த அளவு வெயில் தெரியறதில்ல. இதே 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கா எப்படி இருந்திருக்கும், மக்காவுடைய வெயில் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த மக்காவுடைய வெயிலில் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள வெறும் உடம்போட அந்த பாலைவன மணலில் படுக்க வச்சிருவாங்க. கொதிக்கக்கூடிய பாலைவன மணல் படுக்க வச்சு, மல்லாக்க படுக்க வச்சு, இவர் அசைந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இவருடைய நெஞ்சு மேலே பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சிருவாங்களாம், இவர் நகரக்கூடாது, அசையக்கூடாது அப்படின்ட்டு. இரவு நேரங்களில் பார்த்தா சங்கிலிகளால் கட்டப்பட்டு சவுக்கால் அடிப்பாங்களாம். சவுக்கால் அடித்து உடம்பெல்லாம் காயங்கள் ஏற்பட்டு ரத்தம் வடியும். மறுநாள் மறுபடியும் அந்த காயங்களுடனேயே அந்த சுடு மணலில் படுக்க வைப்பாங்க, அந்த காயங்கள் மறுபடியும் பழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைகள். ஹபாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பற்றி வருது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஆட்சியில் ஜனாதிபதியாக இருக்கும்போது ஒரு தடவை அவங்களை கூப்பிட்டு கேட்குறாங்களா, ஹபாப் இஸ்லாம் ஆரம்ப காலத்தில் நீங்கள் முஸ்லீமாக ஆகிட்டீங்க, மக்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய வேதனை கொடுத்தாங்க, கஷ்டப்படுத்தினாங்க, எந்த அளவு வேதனைகளை நீங்கள் பட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தங்களுடைய கீழ் ஆடையை விலக்கி காட்டுறாங்க. பின்னாடி சதையே இல்லை, வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கு. பின்னாடி எல்லாத்துக்கும் சதை இருக்குமா இல்லையா? ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு சதையே இல்லை, வெறும் எலும்பாகத்தான் இருந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க பார்த்து அழுதுட்டாங்க. சொன்னாங்களாமா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே இரவு நேரங்களில் அந்த காஃபிர்கள் நெருப்பின் மீது என்னை படுக்க வைப்பார்கள், நெருப்பின் மீது என்னை படுக்க வைப்பாங்க. என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சதைகள் எல்லாம் உருகி அந்த நெருப்பை அணைத்து விடும். பகல் நேரங்களில் கொதிக்கக்கூடிய மணலில் படுக்க வச்சு வேதனை கொடுப்பாங்க. இது மாதிரி எல்லா சஹாபாக்களுக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு சிரமங்களை கொடுத்தாங்க, கஷ்டங்களை கொடுத்தாங்க. சஹாபாக்கள் அவங்கனால அந்த எதிரிகள் கொடுக்கக்கூடிய சிரமங்களை கஷ்டங்களை தாங்க முடியாமல் ரசூலுல்லாஹ்ட்டே வந்து சொல்லுவாங்களா, யா ரசூலுல்லாஹ் இந்த எதிரிகள் நம்மளை படுத்தக்கூடிய அந்த கொடுமைகள் சிரமங்கள் நம்மளால் தாங்க முடியலை, ஒன்று நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி எங்களுக்கு அனுமதி கொடுங்க, இல்லை இந்த ஊரை விட்டு நம்ம எங்கேயாவது வெளியே போயிடுறோம் அதுக்காக நமக்கு அனுமதி கொடுங்க. ரசூலுல்லாஹ் ஆரம்ப காலகட்டத்தில்
அல்லாஹுக்காக வேண்டி கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு கூலி கொடுப்பா என்பதாக சொல்லி அவர்களை அமைதிப்படுத்தினார்கள். அதற்கு பின்னாடி ஒரு கூட்டம் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. அதுக்கு பின்னாடி தான் என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகிறாங்க. ஆக மதீனாவுக்கு போகிற வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகிற வரைக்கும் மக்காவில் இருந்த அந்த 13 ஆண்டு காலங்கள் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான், இது அன்தும் கலீலுன், நீங்கள் குறைவான மக்களாக இருந்தீர்கள், சிறுபான்மை மக்களாக இருந்தீர்கள், முஸ்தலஃபூன பலகீனமான மக்களாக இருந்தீர்கள், ஃபில் அர்ல் பூமியிலே, தகாஃபூன அன் யதகத்தஃபகுமுன் நாசு, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் உங்களை சீரழித்து விடுவார்கள், உங்களை அழித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்து கொண்டு இருந்தீர்கள். அந்த நேரத்தில் ஆவாக்கும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு புகலிடத்தை கொடுத்தான், பாதுகாப்பாக இருப்பதற்காக வேண்டி புகலிடத்தை கொடுத்தான். 13 ஆண்டு காலங்கள் மக்காவில் சிரமப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. 13 ஆண்டுகளுக்கு பின்னாடி மதீனாவில் அல்லாஹு தஆலா அந்த சஹாபாக்களுக்கு புகலிடத்தை கொடுக்கின்றான், பாதுகாப்பை கொடுக்கின்றான். எந்த அளவுக்கு பாதுகாப்பு, மதீனாவில் இருந்த அன்சாரிகள் சொல்றானா இல்லையா அல்லாஹு தஆலா, வ அய்யதகும் பினஸ்ரிஹி, அல்லாஹ் தன்னுடைய உதவியை கொண்டு உங்களை பலப்படுத்தினான் அப்படின்னா மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகளை கொண்டு அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்தான். முஹாஜிர் சஹாபாக்கள் கையில் எதுவுமே எடுக்காம உயிர் தப்பினால் போதும் என்று மதீனாவுக்கு போயிருக்கிறாங்க. அவங்க கையில் காசு பணம் எதுவுமே கிடையாது, துணிமணி எதுவுமே கிடையாது, வீடு வாசல் எதுவுமே கிடையாது, எல்லாம் மக்காவிலேயே போட்டுட்டு வெறும் கையோட மதீனாவுக்கு போயிருக்கிறாங்க. மதீனாவில் இருந்த அன்சாரிகள் சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ், இதுவரைக்கும் அது போன்ற ஒரு சகோதரத்துவத்தை இந்த உலகம் பார்த்ததில்லை, இனி உலகம் அழியும் வரைக்கும் பார்க்க போவதில்லை. அந்த அளவு ஒரு சகோதரத்துவம். எந்த அளவுக்குன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஹாஜிர் சஹாபா கூப்பிடுவாங்க, மக்காலேருந்து வந்த சஹாபியை கூப்பிட்டு மதீனாவில் இருக்கிற இன்னொரு சஹாபியை கூப்பிட்டு நீங்கள் 2 பேரும் சகோதரர்கள் போங்க அப்படின்னு சொல்லி தாட்டிடுவாங்க. இந்த அன்சாரி சஹாபி அவரை வீட்டில் கொண்டு போய் அவருக்கு தேவையான உணவு, அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்து அவங்கள தன்னுடைய கூட பிறந்த சகோதரனை போன்று பார்த்து கொண்டார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் அன்சாரிகள் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், 2 வீடு இருந்தால் ஒரு வீட்டில் நான் இருந்துக்கிறேன், இன்னொரு வீட்டில் நீங்கள் இருந்துக்கோங்க என்பதாக வீட்டை கொடுத்தார்கள். ஒரு பெரிய வயல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வயலை 2ஆக பிரித்து, இதோ இந்த பகுதியை நான் வைத்துக் கொள்கின்றேன், இன்னொரு பகுதியில் நீங்கள் விவசாயம் செய்து சம்பாதித்துக் கொள்ளுங்கள். இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் நமக்கு வேடிக்கையாக இருக்கும், 2 மனைவிகள் இருந்தது என்று சொன்னால் அதில் 2 மனைவியும் கொண்டாந்து அந்த முஹாஜிர் சஹாபி மக்காலேருந்து வந்த சஹாபிக்கு முன்னாடி நிப்பாட்டி சொல்லுவாங்களாமா, ஏதோ என்னுடைய 2 மனைவிகள் இருக்கிறாங்க, உங்களை எந்த மனைவி பிடிக்குன்னு சொல்லுங்கள், நான் தலாக் கொடுத்துட்றேன், நீங்கள் அவங்கள நிக்கா செஞ்சுக்கோங்க. நமக்கு வேடிக்கையாக இருக்கும். ஆனால் சஹாபாக்கள் அன்சாரி சஹாபாக்கள் செஞ்சாங்க. இந்த அளவு சஹாபாக்கள் அன்சாரி சஹாபாக்கள் அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, சஹாபாக்களுக்கு உதவி செஞ்சாங்க. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு புகலிடத்தை மதீனாவிலே கொடுக்கின்றான் அன்சாரிகளை கொண்டு. அது மட்டுமல்ல, வரஸககும் மினத் தய்யிபாத், அல்லாஹு தஆலா பரிசுத்தமான தூய்மையான ரிஸ்கை உங்களுக்கு வழங்கினான். மக்காலிலிருந்து வந்த சஹாபாக்களுக்கு, ஹிஜ்ரத் செஞ்சு வந்த சஹாபாக்களுக்கு, முஹாஜிரின் சஹாபாக்களுக்கு தூய்மையான உணவை, தையபாத் அப்படின்னு சொன்னால் தூய்மையான உணவை வழங்கினான். இதுக்கு தஃப்சீரில் கிதாபுகளில் எழுதுகிறாங்க, என்னன்னா இந்த உம்மத்தை முஹம்மதியாவுக்கு மட்டும்தான் கனீமத்துடைய பொருள்களை அல்லாஹு தஆலா ஹலாலாக ஆக்கி கொடுத்திருக்கின்றான். கனீமத்துடைய பொருள் அப்படின்னு சொன்னால், சண்டை போடும்போது எதிரிகள் விட்டுட்டு போகிறாங்களா இல்லையா, உயிருக்கு பயந்து தன் கொண்டு வந்த அந்த ஆயுதங்கள், தாங்கள் கொண்டு வந்த அந்த வாகனங்கள், இது எல்லாத்தையும் போட்டுட்டு உயிர் தப்பிச்சா போதுன்னு சொல்லி ஓடுவாங்கல்ல, இந்த கனிமத்துடைய பொருள் ஆரம்ப காலங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த உம்மத்தினர்களுக்கு அது ஹலால் அல்ல, அது ஹராம். அவங்க அந்த கனிமத்துடைய பொருள்கள், எதிரிகள் விட்டுட்டு போன பொருள்கள் அவங்க எடுக்கக்கூடாது. அது என்ன பண்ணுவாங்கன்னா, எதிரிகள் விட்டுட்டு போன பொருள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு மைதானத்தில் சேர்த்து வச்சுருவாங்க. வானத்திலேருந்து ஒரு நெருப்பு வரும், அந்த கனிமத்துடைய பொருள் எல்லாத்தையும் கரிச்சிட்டு போயிடும். அது அவங்களுக்கு ஹலாலாக இல்லை, முன்னாடி வாழ்ந்த சமுதாய மக்களுக்கு. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்திற்கு, இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தஆலா கனிமத்துடைய பொருளை ஹலாலானதாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். எதிரிகள் விட்டுட்டு போகிறாங்களா இல்லையா, அந்த கனிமத்துடைய பொருளை இவங்க எடுக்கலாம், இவங்க அதை பயன்படுத்திக்கலாம், இதை அவங்க தங்களுக்குள்ள பகிர்ந்து வைத்துக் கொள்ளலாம். அல்லாஹ் அதை ஹலாலாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, வரஸககும் மினத் தய்யிபாத் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல எல்லா விதமான ரிஸ்கையும் அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்லுவான். இது வெறும் சஹாபாக்களுக்கு மட்டும் சொன்னதல்ல. இந்த ஆயத்தில் வெறும் சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கியாமத்துடைய நாள் வரை வரக்கூடிய எல்லா மக்களுக்குமே அல்லாஹு தஆலா அவன் செய்த அந்த உபகாரத்தை சொல்லி காட்டுகின்றான்.
வ ரஸகக்கும் மினத் தய்யிபாத், பரிசுத்தமான தூய்மையான ரிஸ்கை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றான். ஹலாலான உணவு எல்லாமே இறைவனால் வழங்கப்பட்ட பரிசுத்தமான உணவுகள் தான். அல்லாஹ் தஆலா அந்த உணவை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றான். எதற்காக வேண்டி? லஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய அருள்கொடைகளை உங்கள் மீது செய்திருக்கின்றான் என்று இந்த வசனத்திலே இறைவன் சொல்லி காட்டுவான். இந்த வசனத்தில் சஹாபாக்கள் குறிப்பிட்டு முஹாஜிர் சஹாபாக்கள், அதாவது மக்காவில் இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, இந்த வசனம் மக்காவில் இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு, ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சஹாபாக்களை பற்றி சொல்லி இருந்தாலும் கூட, ஒவ்வொரு அடியானும் அல்லாஹ் தன் மீது செய்த நியாமத்துகளை, அருள்கொடைகளை நினைவு கூர்ந்து பார்த்து அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். வதுகுரு, நீங்கள் நினைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறானா இல்லையா? என்ன நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் நம்ம மேல செஞ்ச அருள்கொடைகள், அல்லாஹ் நம்ம மேல செஞ்ச நியாமத்துகள். குர்ஆன்ல இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், வ இன் தஉது நியாமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் தஆலாவுடைய நியாமத்துகளை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் அது எண்ணி முடிக்க முடியாது, எண்ணிலடங்காத அருள்கொடைகளை, நியாமத்துகளை அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தின் மீது செய்து கொண்டே இருக்கின்றான். கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், அல்லாஹ் தஆலாவுடைய நியாமத் இல்லாமல், அருள்கொடை இல்லாமல் ஒரு நிமிடம் நம்ம இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியுமா? நாம் சுவாசிக்கக்கூடிய ஒவ்வொரு மூச்சும், நாம் விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சும், இதெல்லாம் அவருடைய நியாமத் இல்லையா? எத்தனை மனிதர்கள் வெளியில மூச்சு விடுறாங்க, உள்ள வாங்க மறந்துடுறாங்க, விட்டுடுறாங்க, மௌத்தாயிடுறாங்க. அல்லாஹ் ஆஃபியத்தை கொடுத்திருக்கிறானா இல்லையா? உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறானா இல்லையா? இது எவ்வளவு பெரிய நியாமத் இது! சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம். அல்லாஹ் கண்களை கொடுத்திருக்கின்றான், காதுகளை கொடுத்திருக்கின்றான், நாவை கொடுத்திருக்கின்றான், உடல் உறுப்புகளை கொடுத்திருக்கின்றான். இதெல்லாம் நமக்கு லேசா கிடைச்சதுனால இதனுடைய மதிப்பு மரியாதை நமக்கு தெரியல. எல்லாத்துக்கும் கண்ணால் இருக்கிறதுனால கண்ணுடைய மதிப்பு தெரியல. இதே பார்வை இல்லாதவங்ககிட்ட கேட்டு பாருங்க, கண்ணுடைய மதிப்பு என்னன்னு தெரியும். கேட்க முடியாத செவிடாக இருக்கக்கூடிய சகோதரர்கிட்ட கேட்டு பாருங்க, கேட்கக்கூடிய ஆற்றல் அது எவ்வளோ பெரிய நியாமத் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். பேச முடியாமல் ஊமையாக இருக்கவங்ககிட்ட கேட்டு பாருங்க, பேசுறது எவ்வளோ பெரிய நியாமத் அப்படின்னு சொல்லி தெரிய வரும். இதெல்லாம் நமக்கு ஃப்ரீயாக கிடைச்சதுனால, லேசாக கிடைச்சதுனால இதனுடைய மதிப்பு மரியாதை நமக்கு தெரியறது இல்லை. சொல்ல ஆஃபியத், உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, பெரிய நியாமத். இது எவ்வளோ பெரிய நியாமத்! நோய் வந்தால் தான் தெரியும் இது ஆரோக்கியம் எவ்வளோ பெரிய நியாமத் அப்படின்னு சொல்லி. நோய் வந்த பின்னால் தான் தெரியும் ஆரோக்கியமாக இருக்கிறது எவ்வளோ பெரிய நியாமத் அப்படின்னு சொல்லி. ஒன்றும் இல்லை, அல்லாஹ்வுடைய நியாமத் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரே ஒரு நாள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சில் போய் உட்காந்து பாருங்கள். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கொஞ்சம் உட்காந்து பாருங்கள். எத்தனை வகையான வியாதிகள் உள்ள மனிதர்கள் வர்றாங்க. எப்படிப்பட்ட வியாதிகள்! சின்ன பிறந்த குழந்தை முதல் கொண்டு 90-95 வயசு ஆன ஆள் வரைக்கும் எல்லாம் ஒவ்வொரு வகையான வியாதிகள், புதிய புதிய நோய்கள். அவங்க சிரமப்படுறது, கஷ்டப்படுறது, இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கே தெரியாமல் சொல்லுவோம், சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், அல்லாஹ் நம்மளை இவ்வளோ ஆரோக்கியத்தோடு வச்சிருக்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த ஆரோக்கியத்துடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானா இல்லையா? அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் நீங்கள் அங்கே இங்கேன்னு போய் தேட வேண்டாம். வஃபீ அன்ஃபுஸிக்கும் அஃபலா துப்ஸிரூன், உங்களுக்குள்ளேயே அல்லாஹ் தஆலா ஆயிரம் அற்புதங்களை வச்சிருக்கிறான். உங்களுக்குள்ளேயே, நமக்குள்ளேயே ஒவ்வொரு மனிதனும் தன்னை அறிந்து கொண்டால் போதும். கண்ணு எவ்வளோ பெரிய நியாமத் இது! நமக்கு சாதாரணமாக நம்ம நைட்டு தூங்குறோம், காலையில் எந்திரிக்கிறோம், விழிக்கிறோம், பார்க்குறோம், பிடிக்கிறோம், இதுதான் நமக்கு தெரியுதே தவிர அந்த கண்ணு இயங்குவதற்காக வேண்டி, அந்த கண் பார்வை கிடைக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் உள்ள எத்தனை கருவிகள் வச்சிருக்கிறான் தெரியுங்களா? கண்ணில் நீர் சுரந்து கொண்டே இருக்கணும். கண்ணில் நீர் சுரக்கிறது கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்ணை நம்மளால அங்கே இங்கன்னு உருட்டி பார்க்க முடியாது. அந்த சுரப்பி சரியான முறையில் செயல்படணும். அதிகமாக அங்கே நீர் சுரந்தால் கண்ணிலேருந்து தண்ணி வலிஞ்சுக்கிட்டே இருக்கும். வாயில் எச்சி ஊறிக்கிட்டே இருக்கணும். வாயில் எச்சி ஊறினாதான் நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு சரியான முறையில் உள்ளே போக செமிக்கும், அதை சரியான முறையில் மெல்ல முடியும். மிக்சியில் இதை போட்டு கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றுறோமா இல்லையா? எதுக்காக வேண்டி? அது லேசான முறையில் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. தண்ணி ஊற்றாமல் ஏதாவது ஒன்று போட்டு மிக்சியில் அடித்தோம் அப்படின்னு சொன்னால் அது வரன்னு அப்படியே இருக்கும். நமக்கு தெரிஞ்ச உறவினருக்கு வாயில் அந்த உமிழ் நீர் சுரப்பி நின்றுச்சு, வேலை செய்யாமல் போயிடுச்சு. நமக்கு தெரிஞ்ச உறவினருக்கு அவர் எப்படி தெரியுமா சாப்பிட்ணும்? ஒரு வாய் சாப்பாடை தூக்கி வாயில் வச்சுட்டு பக்கத்திலே தண்ணி வச்சுருக்கணும், ஒரு மிடக்கு தண்ணீரையும் குடிக்கணும். ஏன்னா அவர் வாயில் உமிழ் நீர் சுரக்கிறது இல்லை, அந்த உமிழ் நீர் சுரக்கிறது நின்றுச்சு. இப்படி ஒரு புது வகையான வியாதி. வாயில் ஒரு கவளம் சாப்பாடு வச்சுட்டு உடனே தண்ணி குடிக்கணும்.
மறுபடியும் ஒரு கவலம் சாப்பாடு, மறுபடியும் ஒரு மடக்கு தண்ணீர், இப்படி தண்ணியை குடிச்சு தான் அவர் சாப்பிடணும். அல்லாஹுத்தாலா எவ்வளோ லேசான முறையில் நம்ம கொடுத்துருக்கிறான். எத்தனை நரம்புகள் உள்ள ஓடுது, ஒரே ஒரு நரம்பு அல்லாஹுத்தாலா சுண்டி இழுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும்? இப்படிப்பட்ட எத்தனையோ அற்புதங்களை அல்லாஹுத்தாலா கொடுத்துருக்கிறான் நமக்குள்ள. நமக்கு வெளியே பார்த்தோம், வானம், பூமி, சூரியன், சந்திரன், அழகான முறையில் காற்று வீசுது. நாம் எப்படிப்பட்ட மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எப்படிப்பட்ட பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாம் வாழக்கூடிய இந்த இந்தியா, தமிழ்நாடு, நம்முடைய உடுமலைப்பேட்டை, இது எவ்வளோ பெரிய சொர்க்கம். இது எவ்வளோ பெரிய சொர்க்கம். நம்முடைய பூமியுடைய மதிப்பு நம்ம இங்கே இருக்கும்போது நமக்கு தெரியாது. பாலஸ்தீன மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க, பாலஸ்தீனத்தில் வாழக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க. ஒவ்வொரு நாளும் மரண பயத்துடனே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நைட்டு தூங்கினாங்கன்னா காலில் முழிப்போமா இல்லையா தெரியாது. ஒவ்வொரு நாளும் சிறுவர்கள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரைக்கும், பெண்கள் வரைக்கும் எல்லாமே மரண பயத்துடனே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பல நாடுகளிலே, இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம எவ்வளோ சுதந்திரமான முறையில் பள்ளிவாசல் கட்டியிருக்கிறோம். இங்கே மைக்கில் பாங்கு சொல்கிறோம். எத்தனையோ ஊர்களில் பள்ளிவாசல் கட்டவும் முடியாது, மைக்கில் பாங்கு சொல்லவும் முடியாது, சுதந்திரமான முறையில் அல்லாஹ்வை தொழுகவும் முடியாது. சொர்க்க பூமியில் இருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய ஞாபகத்து. இது அல்லாஹுத்தாலா இப்படிப்பட்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கான அற்புதங்களை, ஞாபகத்துகளை நம் மீது அல்லாஹுத்தாலா செய்து கொண்டே இருக்கின்றான். அவை நினைத்து பார்த்து அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்படி நன்றி செலுத்தாதவன் அவன் உண்மையான மூமினாக, முஸ்லீமாக இருக்க முடியாது. அல்லாஹுத்தாலா அடியார்களிடத்தில் அதைத்தான் எதிர்பார்க்கின்றான். என்ன? இந்த அடியான் என்னுடைய ஞாபகத்துகளை அவன் எண்ணி பார்த்து அவன் நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்துறது அப்படிங்கிறது இருக்க சகோதரர்களே, அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்துகளுக்கு 3 வகையான முறையில் நன்றி செலுத்தலாம். அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்துகளுக்கு 3 வகையாக நன்றி செலுத்தலாம். ஒன்றாவது என்னன்னு சொன்னால், அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்தை நாம் ஞாபகத்தாக கருதணும். கண்ணு, இது அல்லாஹுடைய ஞாபகத்துங்க. பேசுகிறோம், இது அல்லாஹுடைய ஞாபகத்துங்க. சுவாசிக்கிறோம், இது அல்லாஹுடைய ஞாபகத்துங்க அப்படின்னு சொல்லி முதல்ல மனிதன் அதை உணர வேண்டும். இரண்டாவது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய முறை, தன்னுடைய நாவால் அல்லாஹ்வை புகழ வேண்டும். தன்னுடைய நாவால் அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லாஹ் இவ்வளோ ஆஃபியத்தை கொடுத்துருக்கிறான். சாப்பிட்றோம், சாப்பிட்டு முடிச்சோம், என்ன துவா ஓதுறோம்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா. இந்த உணவை கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். தூங்குறோம், தூங்கி எந்திரிச்சவன என்ன துவா ஓதுறோம்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா. நாம் மரணமடைந்த பின்னால் மீண்டும் நமக்கு ஹயாத்தை கொடுத்து எழுப்பிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்லாஹ்வை புகழ்கின்றோம். இப்படி அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தண்ணீர் குடித்த பின்னால், சாப்பிட்ட பின்னாடி, தூங்கி எந்திரிச்ச பின்னாடி, உட்காரும் போது, எந்திரிக்கும் போது அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை நினைத்து. இது ரெண்டாவது. மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னால், நாம் நம்முடைய வணக்கங்களின் மூலமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் நம்ம மீது என்ன கடமையாக ஆக்கியிருக்கின்றானோ, என்ன விதியாக ஆக்கியிருக்கின்றானோ, தொழுகையின் மூலமாக, நோன்பின் மூலமாக, ஜகாத்தின் மூலமாக, ஹஜ்ஜின் மூலமாக, குர்ஆன் ஓதுவதன் மூலமாக, திக்ர் திலாவத் செய்வதன் மூலமாக, வணக்கங்களின் மூலமாக, நம்முடைய செயல்களின் மூலமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். ஒன்றாவது என்ன? அல்லாஹ்வுடைய நியாமத்தை நம்ம விளங்கணும். ரெண்டாவது, அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளுக்கு நம்முடைய நாவால நன்றி செலுத்தணும். மூணாவது, அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளுக்கு நம்முடைய உடல் உறுப்புகளால் அல்லாஹ்விற்கு வணக்கங்களின் மூலமாக, இபாதத்துகளின் மூலமாக நன்றி செலுத்த வேண்டும். இதை அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லியிருந்தாலும் கூட, அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை நாம் ஒவ்வொரு நிலைமையிலும் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட நன்றி செலுத்தக்கூடிய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக என்று துஆ செய்து முடிக்கின்றேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா இக்ஃபிர் லனா துனூபனா வ ഖതായാனா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபதனா ஃபில் உமூரி குல்லிஹா வ அஜிர்னா மின் ഖിஸியித் துன்யா வ அதாபில் ஆখিরা வ தவஃபனா முஸ்லிமீன வ அல்ஹிக்னா பிஷுஹதாஇ வ ஸாலிஹீன். اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم إنا نسألك صحة والعفة والأمانة وحسن الخلق ورضا بالقدر. ربنا تقبل منا ما كان صالحا وأصلح لنا ما كان فاسدا. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم.
صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم.